இப்போ பிக் பாஸ் லைவ்ல என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் பார்வதியும், திவாகரும் வந்து பேசிட்டு இருக்காங்க. டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. யார பத்தினா, துஷார், கமருதீன் இவங்களெல்லாம் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது துஷார் வந்து நேத்து வந்து நந்தினி வந்து அழும்போது பார்வதி போயிட்டு ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க. அப்போ துஷார் வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். அவங்க அவங்களோட எமோஷன்ஸை வென்ட் அவுட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியை தள்ளியிருப்பாங்க. அதுக்கு வந்து பார்வதி இமீடியட்டாக வந்து ஹார்ஷா துஷார் கிட்ட இது பண்ணியிருப்பாங்க. நீ என்ன ஸ்டாப் பண்ணாத அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் துஷார் எதுக்காக அப்படி போயிருப்பாருன்னா, கொஞ்சம் வந்து நந்தினி வந்து அவங்க ரொம்ப இமோஷனலாக இருந்தனால அவங்க வந்து அவங்களோட ஃபீலிங்ஸை வென்ட் அவுட் பண்ணட்டும், சொல்லி முடிச்சா தான் அவங்களுக்கு ஒரு ஒரு ஆறுதல் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அவங்க சொல்லட்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பட் அந்த இடத்துல வந்து பார்வதிக்கு கோவம் வந்திருக்கும். அதை வந்து இப்போ திவாகரும் பார்வதியும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பார்வதி வந்து சொல்லிட்டு இருக்காங்க, அவன் நல்ல ஒரு பதவி வந்தவொடனே அவன் எவ்வளோ மோசமாக நடக்கிறாங்கிறது தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ திவாகர் சொல்கிறாரு, இல்லை எனக்கு ஃபஸ்ட்டே தெரியும், நான் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டேன், அவன் ரொம்ப கன்னிங். அப்புறம் இந்த கமருதீனும் அப்படி தான், ரொம்ப ரொம்ப கன்னிங். ஏன்னா கமருதீன் வந்து கூட இருக்கிற சபரியவே தூக்கி தூர வீசிடுவான். அப்புறம் நான் முன்னெல்லாம் என்ன கேட்கவா வேணும், அவன்கிட்ட ஒரு அளவாகவே வச்சுக்கோ. நான் ஃபஸ்ட்டு பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டேன், கமருதீன், வினோத் எல்லாருமே ரொம்ப பாய்சன். அதே மாதிரி துஷாரும் ரொம்ப கன்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க. துஷாரை கன்னிங்னு சொல்கிறத கேட்குறதுக்கு ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. ஏன்னா துஷார் வந்து ரொம்ப ஒரு ஸ்வீட்டாக ஒரு ஹம்பிளான பர்சனாக தான் இப்போ வரைக்கும் இருந்திருக்காரு. இனி போக போக பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். பட் அட்லீஸ்ட் இது வரைக்கும் நான் அப்சர்வ் பண்ணதில்லை, துஷார் கிட்ட எந்த இடத்துலையும் நான் ஒரு கன்னிங் நேச்சர் பார்த்ததே கிடையாது. பட் துஷார் வந்து இவங்க இந்த மாதிரி பேசுகிறாங்க 2 பேரும். அப்புறம் வந்துட்டு அதுக்கு வந்து விஜய் பாரு சொல்கிறாங்க, இப்போ நீ ஃபஸ்ட்டே சொன்னாலும் நீ வந்து ஒரு டாக்டர்னே, நீ நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்துருப்ப, உனக்கு வந்து எல்லாரையும் அசஸ் பண்ண தெரியும், எனக்கு இப்போ தானே அசஸ் பண்ண தெரியும், ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக அசஸ் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மீன் வயல் பார்வதிக்கும் திவாகருக்கும் டிஸ்கஷன் நடக்கும்போது நான் அப்சர்வ் பண்ண விஷயம் என்னென்னா, பார்வதி ஒன்று சொல்ல வரும்போது திவாகர் வந்து இன்டரப்ட் பண்ணி அவர் பேசுகிறாரு. அப்போ பார்வதி சொல்கிறாங்க, என்னையும் கொஞ்சம் பேச விடுனே, இது என்னோட விஷயம் தானே, நீ தான் நிறைய பேசியாச்சுல, என்னையும் கொஞ்சம் பேச விடு அப்படின்னு சொல்கிறாங்க. பார்வதி எதுவுமே பேச விடாமல் திவாகர் பேசிகிட்டே இருக்காரு. அதுக்கு இவங்க வந்து அவரை ஸ்டாப் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதான் நடக்குது. சொல்கிற மாதிரி பெரிய பெரிய அப்டேட்ஸ் எதுவும் இல்லை. இருந்தாலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.